அனைவருக்கும் வணக்கம். இறைப்பேரொளி நபிகள் நாயகம் அருட்காவியம். இதில் என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் காட்டுப்பகுதிக்குள்ளே போகிறாரு 4 பேர் கூட சேர்ந்து. அந்த நேரத்தில் ஒரு நாட்டுப்புறத்தான் அவங்கள தடுக்கிறான். அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு புலியை பற்றி அவன் சொல்லிட்டான். இனி மேற்கொண்டு அவன் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா, வழியில் எங்கும் எலும்புகளும் வறண்டு போன சதை துண்டும் ஒளியா முடைத்தீ நாற்றம்தான் ஓங்குகின்ற சூழ்நிலையும் விழியால் கண்டு விலகிடுங்கள் வேங்கை கண்ணில் சிக்காமல் வழியே செல்க என கூறி வருந்தி வருந்தி உரைத்தானே. அது மட்டும் இல்லை, நீங்கள் போகிற வழிகளில் அதுக்கு முன்னாடி சொல்லும்போது புலியை பற்றி சொல்லும்போது உருமல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது, வளைந்து நிமிர்ந்த உடல்வாக இருக்குது, கருமையான கோடுகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, அது பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. மெதுவாக நடக்கக்கூடிய தன்மை அதுக்கு கிடையாது. பெருத்த உடலை கொண்டு அது இருக்குது. காலில் கூர்மையான நகங்கள் இருக்குது. இதையெல்லாம் சொல்லி முடிச்சு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு மேலே போகிறதுனா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் போகிற வழியில் அங்கே எலும்பு துண்டுகளும் சதை துண்டங்களும் அங்கங்கே கிடக்கும். அது மட்டும் இல்லை, முடைத்தீ நாற்றம். ஏன்னா எந்த நேரமும் சாப்பிட்டு போட்டு அங்கே வச்சுருக்கிறனால அதில் இருந்து முடை நாற்றம் வீசிக்கிட்டே இருக்குது. அப்போ இதையெல்லாம் நீங்கள் கண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துட்டு விலகிடுங்க, ஓரமாக ஒதுங்கி போங்க. அந்த புலியோட கண்களில் மட்டும் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு சிக்கிறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த நாட்டுப்புறத்தான் அவங்கள பார்த்து சொல்கிறான். அப்போது இதையெல்லாம் கேட்ட முகமது நபி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லாம் கேட்ட நபி பெருமான் இயம்பி நடுங்கும் அவனிடத்தில் பொல்லா புலியின் இருப்பிடத்தை புகழச் சொல்லி அவ்வழியே எல்லோரும் பின்னால் போக ஏந்தல் முன்னால் நடந்தார்கள். வல்ல வேங்கை முகமதுவின் வருகை தன்னை அறிந்ததுவே. அப்போ இதையெல்லாம் கேட்டதுமே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி அப்போ நீ சொன்னதெல்லாம் சரிப்பா, அப்போ அந்த புலி எங்கே இருக்குது அதை சொல்லு. நான் பொதுவாக நம்மளாக இருந்தால் நம்மக்கிட்ட ஒருத்தன் இப்படி ஒரு புலியை பற்றி ஒரு தோற்றத்தை பற்றி சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஐயோ வேணாம், இதுக்கு மேலே போக வேணான்னு ஒரு முடிவு எடுப்போம். இல்லை அப்படின்னா நம்ம ஒரு ஓரமாக போயிடலாம், அந்த புலியோட கண்ணில் படாமல் நம்ம எங்கேயாவது தெரியாமல் போயிடலாம், அந்த காட்டுப்பகுதியை கடந்துடலாம். எப்போது அந்த காட்டுப்பகுதியை அவசியமாக கடக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். இல்லை அப்படின்னா வந்த வழியே பின்னாடி போயிடுவோம். ஆனால் நபிகள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த நாட்டுப்புறத்தான்ட்ட அப்படியா எல்லாமே சொல்லி அமைதியாக கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறார், அந்த புலி எங்கே இருக்குன்னு சொல்லு, புகழச் சொல்லினா கேட்குறார், சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, புலியின் இருப்பிடத்தை, அந்த புலியை போய் நேர்லேயே சந்திக்கிற மாதிரி இவர் பண்ணுறார். புலியோட கண்ணில் நான் ஏன் தெரியாமல் படாமல் போகணும் அப்படிலாம் அவர் யோசிச்சுட்டு ரொம்ப தைரியமாக புலியை போய் நான் சந்திக்கிறேன், அதனால் புலியோட இருப்பிடத்தை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டுட்டு அவனும் சொல்லிடுறான், எல்லோரும் பின்னால் போக ஏந்தல் முன்னால் நடந்தார்கள். அந்த நேரத்தில் எல்லாரும் பின்னாடி, அந்த நபிகள் முன்னாடி போக எல்லாரும் நபிகள் நாயகத்தை பின்தொடர்ந்து சென்றார்கள். வல்ல வேங்கை முகமதுவின் வருகை தன்னை அறிந்ததுவே. அப்போ அருமையான வள்ளல் தன்மை மிக்க அந்த நபிகளோட வருகையை தெரிஞ்சு அந்த புலி என்ன பண்ணுது அப்படின்றத நாம் இப்போ பார்க்குறோம். வாழை குலைத்தே உடல் சுருக்கி வலிய புலி போல் இல்லாமல் காலை ஊன்றி பூனையை போல் கழுத்தை நீட்டி விளையாடி பாலை குடிக்கும் கன்றை போல் பக்கம் வந்த முகமதுவின் காலில் வீழ்ந்து சலாம் உரைத்து கண்ணால் பார்த்து பேசியது. அப்போ அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் அந்த புலியோட இருப்பிடத்தை கேட்டு அவர் போகிறாரு. போய்கிட்டு இருக்கும்போதே நபிகள் நாயகம் உள்ளே வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு அந்த புலி என்ன பண்ணுது அப்படின்னா, அப்போ பக்கத்தில் வருது. அந்த புலி என்ன பண்ணுது, உடலை சுருக்கி புலி போல் இல்லாமல் பூனை போல் ஆயிருந்தாமா, வாளை குளித்து விளையாடு. அந்த எப்படி நம்ம வீட்டில் ஒரு பூனைக்குட்டி நம்மக்கிட்ட எப்படி விளையாடுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதோட வால் நீண்டு வளைந்து இருக்குன்னு முன்னாடி இந்த நாட்டுப்புறத்தான் சொல்லியிருக்கான். ஆனால் இப்போ இந்த இடத்துல அது வாளை குலைத்து உடலை சுருக்கிறது, பெருத்த உடல்னு முன்னாடி சொல்லியிருக்கான். அந்த பெருத்த உடலோட தன்மையை காட்டாமல் இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு மாதிரி உடலை சுருக்கிடுது, பூனைக்குட்டி மாதிரி ஆயிடுது, வாளை வளைத்து விளையாடுது. அது மட்டும் இல்லை, பாலை குடிக்கிற கன்றை போல் முகமதுவோட பக்கத்தில் நிற்கிது. ஒரு கண்ணுக்குட்டியை பார்த்தாலே எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும். பிறந்த கண்ணுக்குட்டி அப்படின்னா
அவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா? அந்த பாலை குடிக்கிற கன்று போல அந்த நபிகள் நாயகத்தோட பக்கத்தில் வந்து அவரோட காலில் விழுந்து சலாம் உரைத்து கண்ணாலையும் பேச ஆரம்பிக்குது.